வெல்கம் பேக் டு மை சேனல் பிகினர்ஸ் ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்டமன் ஹனி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏலக்காயும் தேனும் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இது சாப்பிட்டிங்கன்னா தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, வறட்டு இருமல், சளி எல்லாமே சரியாகும். நம்ம ஏலக்காயும் ஹனியையும் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக வச்சு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை நாட்டுக்கோழியில் கூட நீங்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 7 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 போல் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே 3 டீஸ்பூன் தயிர், இது கூட ஒரு பெரிய டீஸ்பூன் போல் பெப்பர், நல்ல மிளகு இருக்கு இல்லையா அது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 டைம் நல்லா விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனில் இதை மேரினேட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இது கூட வாசத்துக்காக கொத்தமல்லி, நறுக்கிய கொத்தமல்லி தூவிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் நீங்கள் சிக்கனுக்குள்ளே இறங்கும். இதை இப்போ ஊற வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் போல் தேங்காய் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். துருவின தேங்காய் கூட எடுத்துக்கலாம். அதாவது தேங்காய் பால் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி லெமன் செஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது லெமனோட மேலே உள்ள தோல் இந்த மாதிரி திருவி, மஞ்சள் கலரில் இருக்கும்ல, இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். இது ஒரு வாசனைக்காக ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லெமன் ரெண்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், இது ஒரு கிறிஸ்பினஸ்க்காக. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கார்ன்ஃப்ளவர். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கீ அல்லது பட்டர், 1 டீஸ்பூன் ஆயில் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த சாஸ் நம்ம கிரேவி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா பெரட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு பிரியாணி இலை, பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கினது, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மேரினேஷன் பண்ண எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு சோயா சாஸ் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் போல் தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அதை வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். இப்போ லாஸ்ட்டாக மெயின் இன்க்ரீடியண்ட்டாக 2 பெரிய டீஸ்பூன் போல் தேன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மேலே கொத்தமல்லி அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.